ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்போவும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கொழுக்கட்டை வந்து எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை மாவையும் கோதுமை ரவையும் வச்சு செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே பச்சரிசி மாவு புழுங்கரிசி மாவில் செய்வோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கடலை மாவு வச்சு கோதுமை ரவை வச்சு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை. அது ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த கோதுமை ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு அதே ஜாரில் 2 துண்டு தேங்காய் போட்டு அரைச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொரிய கட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதையும் போட்டுக்கலாம். இதோட நான் போடுறதுக்காக சொரக்காய் கட் பண்ணி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இப்படி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோட 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். கோதுமை ரவை, அரைச்ச கோதுமை ரவை. அதுக்கப்புறமா இது வந்து கடலை மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போல் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இதை நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் போட்டிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. நமக்கு எந்த அளவில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவில் பிடிச்சிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை வந்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா பச்சரிசி இல்லை அப்படின்னு நீங்கள் செய்யாமல் இருந்துட வேண்டாம். கோதுமை ரவை இல்லைன்னா வெள்ளை ரவை, கடலை மாவு இது மாதிரி இருந்தாலே நம்ம இது மாதிரி சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வாங்க இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிட கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. கோதுமை மாவு,
கடலை மாவு, பாசிப்பருப்பு, அப்புறமா பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூடாக சாப்பிட கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடாமல் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ ஒன்று எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய டிஃபன் ரெசிபி, சாதம் ரெசிபி, குழம்பு ரெசிபி, சைட் டிஷ் ரெசிபி, பிரியாணி ரெசிபிஸ், இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்களே அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.